2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியோடு தான் பயணிக்க இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம், அதுதானே தலைவர் திருமா சொல்கிறாரு. அவர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். அதான் அரசு. திருமா வெளியிலே வந்தால் விடுதலை சிறுத்தைகளின் கடைமட்டத்தினுடைய வாக்குகளை கூட நீங்கள் கைப்பற்றி விடலாம். திமுக கூட்டணியில் தலைவர் திருமா இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா 100%. என்ன காரணம்? இவங்க பண்ணுற 163 இடங்களில் குடியேற்ற முடியல. பேசிக்கக்கூடிய தீவட்டிப்பட்டி பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டிங்களா? திருமா நல்ல முடிவை எடுக்க தொடங்க இருக்கிறார். பொறுத்து பாருங்க. 26 அங்கே இருக்க மாட்டார்னு சொல்ல வரீங்களா? 100% இருக்க மாட்டார். உங்களை பற்றி பேசாதீங்க. பேசினா பிஜேபி உள்ள வரும். உங்களுக்கு பிஜேபி உள்ளார் நம்ம வேணாவா? நான் என்ன கேட்குறேன்னா, பிஜேபி வல்லன்னு எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆட்சி அதிகாரத்துக்கு அண்ணாமலை பிஜேபி இருந்தப்போ தலைவர் அவர் சிஎம் ஆகிட்டார். அவர் இல்லை இப்போ நயனானகந்தர் சிஎம் ஆக போகிறாரா? நம்ம ஸ்டாலின் கூட வலிமையாகிறதுனால தான் பிஜேபி உள்ளார முடியல. நிர்மலா சீதாராமன் யாரு? மத்திய நிதித்துறை அமைச்சர். அவர் யாரு? அதிமுக தமிழ்நாட்டை ஆளுகிற போது கூட இவ்வளவு சாதி வெறியாற்று. திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கு பார்த்தாலும் சாதி வெறியாற்று. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. பாஜக அதிமுக ஒரு கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க. குறிப்பாக விசிகா திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தான் அந்த திமுக கூட்டணியே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பெறும் முகமாக இன்றைக்கும் பார்க்கப்பட்டு வருது. இன்றைக்கு டாக்டர் திருமாவளவனுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை, அவர் திமுக கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு நிர்பந்தம் உருவாகிடுச்சுன்றதை பல பேர் பேசினாலுமே திருமாவளவன் எனக்கு ஒன்றும் அப்படி அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் திமுக கூட்டணி தான் உறுதியாக தொடருன்றதை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? இந்த இரண்டு நிலைப்பாடையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணன் அவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக யோசிக்கிறார். 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் அடைந்தோம். 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அடைந்தோம். ஒரு கடிதம் எழுதி வேலை வாய்ப்பை வாங்குவதற்கு முயற்சி செய்கிறார். ஒரு கடிதம் எழுதி வேலை வாய்ப்பு பெற்றிருந்தாலும் கூட இடமாறுதலுக்கு ஒப்புதல் கொடுக்கிறார். அது குப்பை கிடங்கில் செல்லப்படுகிறது. இவர் எழுதிய அனைத்து நாடாளுமன்ற படிவங்கள் அனைத்துமே ஒவ்வொரு அமைச்சரும் குப்பையில் தான் போடுறான். ஆனாலும் அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சம் சுவைக்கிறோமேன்னு அவர் யோசிக்கிறார். நம்ம கட்சிக்காரன் ஒரு 4 பேர் நல்லா இருந்துட்டு போகிறான்னு யோசிக்கிறார். இதன் மூலமாக நாம் கட்சிக்காரன் கொஞ்சம் ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ந்துருவானா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் பார்க்குறாரு. என்ன அவருக்கு இப்போ சிக்கல்னா, எளிய மக்களை அரசியல் படுத்துவதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அவன் தினந்தோறும் அரசியலுக்கு வரும்போது அவனுடைய வீடு, அவனுடைய குடும்பம் வறுமையில் வாடுகிறது. அப்போ அவனுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டித்தர வேண்டுமானால் ஒரு ஆளுங்கட்சியில் நம்ம இருந்தால் தான் நாம் இதை நடத்த முடியும்னு ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இப்போ வர திமுக கூட்டணியில் அவர் இருக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியோடு தான் பயணிக்க இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம், அதுதானே தலைவர் திருமா சொல்கிறாரு. அவர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். அதான் அரசியல். அவருடைய நுணுக்க அரசியலை இன்னும் எவராலும் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என் கண்களுக்கு தெரிகிறது, அண்ணன் திருமா நல்ல முடிவை எடுக்க தொடங்க இருக்கிறார். பொறுத்திருந்து பாருங்க. 26 அங்கே இருக்க மாட்டார்னு சொல்ல வரீங்களா? 100% இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல வலுவான கூட்டணி. அண்ணன் திருமா வெளியிலே வந்தால் விடுதலை சிறுத்தைகளின் கடைமட்டத்தினுடைய வாக்குகளை கூட நீங்கள் கைப்பற்றி விடலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் நீடிக்க நினைத்தால் விடுதலை சிறுத்தைகளுடைய அடிமட்ட தொண்டன் அணிமாறுவதற்கும் தயாராக இருக்கிறார். விசிகாவுடைய தொண்டர்களுக்கோ இல்லை தலித் மக்களுக்குமே திமுக கூட்டணியில் தலைவர் திருமா இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக 100%. என்ன காரணம்? இவங்க பண்ணுற 163 இடங்களில் குடியேற்ற முடியல. விசிகா கூடிய தீவட்டிப்பட்டி பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டிங்களா? வேங்கவேல் பிரச்சனை என்ன ஆச்சு? மலந்தண்ணியை குடித்தவனே குற்றவாளி. என்ன கொடூரம் இது! நீங்கள் நாளைக்கு கொலை செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் குற்றவாளி அல்ல, கொலை செய்யப்பட்டு கிடந்தான் பாருங்க, அவன் தான் குற்றவாளி. அவன் தான் கத்தி வச்சிருக்கிறான்ல, நீ அங்கே போனான்னு சொல்லக்கூடிய அரசு இது. அவன் கத்தி வச்சிருக்கப்போ நீ ஏன்டா போன, உன்னை வெட்டத்தான் செய்வேன், உன் மேலே தான் தப்புன்னு சொல்லக்கூடிய அரசு தான் இப்பொழுது நடந்து விட்டது. நான் கேட்குறேன், திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை தீர்த்துட்டீங்களா? ஆனால் எப்படி தீர்த்திருக்கிறீர்கள்? இப்போ அங்கே கொடி மரம்னு ஒன்று இருக்கும் கோயிலுக்கு முன்னாடி, அதெல்லாம் உடைச்சிட்டாங்க தெரியுமா? ஏன்? பறையர்கள் நுழைந்த கோயிலுக்குள் நாங்கள் செல்ல மாட்டோம் என்று. எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா, அதிமுக வக்காலத்து வாங்குறவன் அல்ல, ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எனக்கு பிடிக்கும், என் தலைவனை உருவாக்கியவர். அவர் உருவாக்கிய இயக்கம் இன்னும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவனில் நானும் ஒருவன். ஆனால் அடமானம் வைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த இயக்கத்தினுடைய கோட்பாடுகள் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நான் நுழைய விரும்பலை. ஆனால் அதிமுக தமிழ்நாட்டை ஆளுகிற போது கூட இவ்வளவு சாதி வெறியாட்டம் இல்லை.
திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எங்கு பார்த்தாலும் சாதி வெறியாட்டம். இல்லை, அது எல்லாமே தலைவர் திருமாவர்களுக்கு தெரியும் தானே. இருந்தாலுமே நம்ம இந்த கூட்டத்தில் தொடர வேண்டிய தேவை வந்து பாஜக உள்ளே வந்துடும், சங்கப்பரிவார கூட்டங்கள் வலிமை பெறக்கூடாதுன்றதானே சொல்கிறாரு. வந்து பல வருஷம் ஆச்சேன். பாஜகவா? தமிழ்நாட்டில் இங்கே வந்திருக்கு. என்னங்க 4 எம்எல்ஏக்களை வச்சிருக்காங்க, வல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது கூட்டணி கட்சி மூலமா வந்திருக்காங்க. தனித்து இங்க என்ன சுயேட்சையா வந்து பிஜேபி ஆட்சியா பிரிச்சிருச்சு இங்க தமிழ்நாடு. அப்ப நீங்க இந்த கேள்வியை பாஜகவுக்கு சொல்றீங்களே, திமுகவுக்கு சொல்லுங்களேன். தனிச்சில் இருங்கன்னா அவங்கள்ட்டையும் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அதை மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க? இங்க என்ன சங் பரிவார் கும்பல்கள் வல்லைன்னு நீங்க நினைச்சீங்க? என்னதான் பண்ணாலும் இங்க பாருங்க, ஆளும் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஆர்எஸ்எஸ் காரர்களாக இருக்கிறார்கள். பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் யார் நீங்க நினைக்கிறீங்க? அண்மையில் ஒரு பத்திரிகை ஒரு செய்தி பார்த்தேன். என்ன தெரியுமில்ல, இப்போ எழுத படிக்க தெரியாதவன்லாம் அந்த ரயில்வே துறையில் பெரிய பதவியில் இருக்கான். தெரியுமா தெரியாதா? தெரியலையே. எல்லாம் ஆர்எஸ்எஸ் கும்பல். என்ன பண்ண போறீங்க நீங்க? ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எழுதுனாவே போதும் உங்களுக்கு பதவி. ஆனால் நீங்கள் ஆர்எஸ்எஸ் காரராக இருக்கணும். அப்படி ஊடுருவி அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அப்போ அதுக்கு பேர் என்ன? இல்லை, அந்த அதிகாரம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதான் தலைவர் திரும்ப சொல்கிறார். இங்கே வந்து நிறைய ஆட்சியாளர்கள் வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் வாதிகளாக இருக்காங்க, இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தணும், நம்ம திமுக கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. விட்டதே அவங்க தானே, அப்புறம் எப்படி நீங்கள் அவங்களோட சேர்ந்து கட்டுப்படுத்த? இல்லை, இப்போ நீங்கள் திமுக குறை சொல்லணும்னா வந்து ஊழல் சொல்லுவீங்க, இல்லை குடும்ப அரசியல் சொல்லுவீங்க. இதை தாண்டி திமுக மேலே நீங்கள் என்ன சொல்ல முடியும்? ஊழல் பற்றி பேசுகிறவங்களாம் முட்டாள். ஊழல் பண்ணுறது முக்கியமா இல்லை வந்து மதவாதம் முக்கியமா? ஊழல் பண்ணால் பண்ணு போட்டோம் பரவாயில்ல, மதவாதம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மதவாதத்தை விட மிக மோசமானது ஊழல். மதவாதத்தை கூட தடுத்து நிறுத்தி விடலாம், ஊழலை புறையோடி கிடக்கிறது. ஊழலை பற்றி பேசாதீங்க, பேசினா பிஜேபி உள்ள வரும். உங்களுக்கு பிஜேபி உள்ளார் நம்ம வேணாவா? நான் என்ன கேட்குறேன்னா, பிஜேபி வல்லன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆட்சி அதிகாரத்துக்கு அண்ணாமலை பிஜேபியில் இருந்தப்போ தலைவர் அவர் சிஎம் ஆகிட்டார். அவர் இல்லை இப்போ நயனானகந்தர் சிஎம் ஆக போகிறாரா? நம்ம ஸ்டாலின் கூட வலிமையாகிறதுனால தான் பிஜேபி உள்ளார முடியல. நிர்மலா சீதாராமன் யார்? மத்திய நிதித்துறை அமைச்சர். அவர் யார்? தமிழர். தமிழர்னு நீங்கள் சொல்லுவீங்க, தமிழ்நாட்டில் பிறந்தவர். நான் வந்து ஜாதி பார்த்து நான் தமிழர் கண்டுபிடிக்கிறியா? எல்முருகன் யார்? அவரும் தமிழர். எப்படி வந்தாங்க? பிஜேபி ஆதரவு தெரிந்து வர்றாங்க. அப்போ நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும்தான் பேசுறீங்க ஒழிய, அதிகார மையத்தில் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் அப்படிங்கிறத மட்டும்தான் பேசுறீங்களே ஒழிய, கண்ணுக்கு தெரியாமல் இந்த அமைச்சர்கள்லாம் மேலே இருக்காங்களே, அவங்க என்ன செய்வாங்க தமிழ்நாட்டில்? அப்போ அதுக்கு பேர் என்ன? சங் பரிவார் கும்பல்கள் ஆட்சியில் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருக்கிறார்கள். பேசுங்க பார்ப்போம். இல்லை, இவங்களும் ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க? இல்லை, இவங்களும் தொடர்ந்து 3 தேர்தலாக வந்து பிஜேபின்னு சொல்லிட்டாங்கிறாங்க. பிஜேபி தொடர்ந்து 3வது முறையும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து தான் இருக்கு. வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கா இல்லையா? வாக்கு சதவீதம் நிச்சயம் உயர்ந்திருக்கு. அப்புறம் அதுக்கு பேர் என்ன? யாரை நீங்க முட்டாளாக்குறீங்க? நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக தலைவர்களோடு ரகசிய பேச்சுவார்த்தை இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. நேரடி பேச்சுவார்த்தை இருக்காங்க. நீங்க ரகசியம் சொல்றீங்க. அப்புறம் அதுக்கு பேர் என்ன? வெள்ளை கொடை கொண்டு வரவேற்கிறதோட உங்களுக்கு வந்து அப்புறம் என்ன அதுக்கு பேர் என்ன? நீங்க அண்ணன் திருமாதான் கத்திட்டு இருக்கிறாரு, சங் பரிவார் கும்பல்கள் ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் உள்ள வந்துட்டாங்க, உள்ள வந்து முடிச்சுட்டாங்க, ஆழமா கால் ஊண்டி பதிச்சுட்டாங்க. அடுத்த கட்ட வேலை அதிமுகவோட கூட்டி சேர்றது மாதிரி சேர்ந்து அந்த கட்சியை காலி பண்ணி அடுத்த ஆட்சி அமைப்பு. சரி, பிஜேபி தமிழ்நாட்டில் கேட்கிறேன், மேற்கு வங்கத்துல இல்ல பிஜேபி இந்த முறை தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவாங்களா? சில இடங்கள்ல கேள்விக்குறி தான். விஜய் வந்துட்டார்ல. நீங்கள் ஒரு வெற்றினா இருந்தது, அதனால் போன தடவை 4 இடம் ஜெயிச்சாங்க. இப்போ வெற்றி இடத்துக்கு வேலையே இல்லையே. சீமானுக்கே இப்போ வேலை இல்லை. நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் சீமானுக்கு வேலை இல்லை. 8% வாக்கு வாங்க நாம் தமிழருக்கு வேலை இல்லை. முடிஞ்சு போச்சு கதை. இவர் எவ்வளோ வாங்குவார் விஜய் சதவீதம்? நான் இப்போ நான் என்ன சோசியரா? இல்லைடா, நீங்கள் கூர்ந்து அரசியலை பார்க்குறீங்க இல்லையா? சில பேர் 15ன்றாங்க, ஒரு சில பேர்லாம் 20ன்னு கூட சொல்கிறாங்க. அதனால் கேட்குறேன் நான். எல்லாம் பொய் கணக்காக போகுது, கவலையே படாதீங்க. எல்லாம் பொய் கணக்கு. நான் சொல்கிறேன், 32% வாக்குகளை பெறுவதற்கான வேலையை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். போதுமா? இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ ஆட்சி பிடிச்சிடலாமே. அதை தான் செய்ய போகிறாங்க. அதுதான் மாநாடு, அதுதான் முகவர்கள் மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. 5 மண்டலங்களாக. இல்லை, தொடர்ந்து அண்ணன் திருமாவர்கள் கூட விஜய் அவர்களை விமர்சிக்கக்கூடியதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் நாளைக்கு வந்து அண்ணனுக்கு வந்து விஜய் விமர்சனம் செய்து தான் ஆகணும். ஏன்னு கேட்குறீங்களா? கூட்டணியில் இருக்கிறது போல நடிக்கிறார். விஜய் திட்டணும்ல. ஆனால் எப்படி திட்டுவார்? எம்ஆர்கே மாதிரி திட்டுவாரா? திட்ட மாட்டார். அப்புறம் பண்பட்ட அரசியல் தலைமை. நீங்கள் அரசியல் கற்றுக்கணும்னா அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். நீங்கள் பொறுத்துருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? இன்னும் 9 மாத காலம் இருக்கிறது. தமிழ்நாட்டு வீதிகளில்
தரிகட்ட ஆட்சியினுடைய நிலைமைகளை முற்றிலுமாக இந்த மண்ணிலிருந்து நீக்குவதற்கு. நேற்று நீங்கள் ஒரு செய்தி பார்த்தீங்களான்னு தெரியல, அண்ணன் சீமானுக்கு வந்து கொலை மிரட்டல் சொல்லிட்டு இடும்பவனம் கார்த்தி போய் புகார் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அது என்ன சொல்ல வருது, என்ன நடந்துச்சாங்க? ட்ரெண்டிங்கா வேற என்ன அது? இப்போ அண்ணனுக்கு கொலை மிரட்டல்லாம் கிடையாது தமிழ்? அவரையா அதை இது நாயடிப்பாடே பிஹெச்ஓ பயணம் இருக்கிற நேரம் இது. இந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து தெலுங்கர்களுக்கு எதிராக பேசுகிறாருன்றதுக்காக யாரோ சமூக வலைத்தளத்தில் கொலை இங்கே பேசினார் அவர். நான் என்ன கேட்குறேன்னா, இவர்களே அதை செய்வார்கள். நாம் தமிழர் அவங்களே செஞ்சுட்டு எல்லாம் 26 நாம் தமிழருக்கான எதிர்காலம் என்னவா? 3% வாக்கு வாங்குவோம். அப்படி எப்படி நான் குறைய முடியும்? நீங்கள் பொறுத்துருங்க, ஏங்க நீங்கள் அவசரப்படுறீங்க? வேட்பாளரை 234 தொகுதியிலையும் நிற்க வைங்க. நிப்பாட்டுவார். எப்படி திரும்ப நிப்பாட்டுவார்? நம்ம தான் பார்த்துருக்கேமே. அதிமுக வெற்றி பெறுவதற்கான வரையறை கோட்பாட்டுகளோடு எளிய எவனாவது வறுமையில் வாழ்ந்தவனை கொண்டாந்து அங்கே வேட்பாளரை நிப்பாட்டி அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேலை செய்வார். ஆஹா, இது நடக்கும். நீங்கள் சீமான் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் கூட இருந்தவன், எனக்கு தான் தெரியும். நீங்கள் இருந்தீங்களா? நீங்கள் சீமானுக்கு சமைச்செல்லாம் கொடுத்துக்கிறீங்க. சமைச்சு மட்டுமாக கொடுத்தேன். வேண்டாம், கலராதீங்க. கீழே கமெண்ட்ல வேற எதனா எழுதுவாங்கண்ணா நீங்கள் சொல்கிற ரைமிங்கை பார்த்தா. இல்லை, நான் அந்த மாதிரியெல்லாம் வந்து மோசமான ஒரு சூழலை நான் எந்த இடத்துலையும் உருவாக்க மாட்டேன். அதை முதல்ல நீங்கள் உணரணும். ஏன்னா அதனால தான் 2013 முதலாக கட்சியை விட்டு வெளியேறினேன். தெரியுமில்ல உங்களுக்கு? நீங்கள் விசிகால போய் சேர போகிறீங்க அப்படின்ற மாதிரி பல பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. உண்மையா அது? தலைவரை பிடிக்கும், தலைவரை பிடிக்கும், சந்திக்க போவேன். அதுக்காக நான் விசிகாவா? அது எப்படி அது? நான் இன்னைக்கும் தமிழ் தேசியவாதியாக நின்று எத்தனையோ இயக்கங்கள் கூப்பிட்டது, போகலையே. ஏன்? என்னை வளர்த்தெடுத்த பெருமக்கள் சரியான திசையை நோக்கி வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். நான் சரியா இருக்கிறேன். இன்னைக்கும் தேநீர் குழம்பி குடிக்காம தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க பார்ப்போம். அப்போ என் நிலைப்பாட்டில் நான் சரியாகத்தான் இருக்கிறேன். நான் பாதுகாக்கப்பட வேண்டியவர், அற்புத பெருந்தலைவர். நான் என்ன கேட்குறேன்னா, அவர் உருவாக்கிய விடுதலை சிறுத்தைகள் இன்னும் ஒரு 100-200 ஆண்டுகள் இந்த மண்ணில் பேசப்பட வேண்டிய இயக்கமாக இருக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரை நாம் எப்படி கொண்டாடுகிறோமோ அதை போல அண்ணன் திருமாவையும் கொண்டாட வேண்டும். இதுதான் நம்மளுடைய ஆசை. ஆனால் உலகத்தில் கோவணங்கட்டி வாழ்ந்த காந்திக்கு அதிக சிலைகள் இல்லை. கோட் சூட் போட்டு இருந்த அம்பேத்கருக்கு உலகம் முழுவதும் சிலை. அந்த தன்மையை அண்ணன் திருமா தொடர வேண்டும். அண்ணன் பல்லாண்டு காலம் வாழ்ந்தாலும் கூட அவருக்கு பிறகு அவருடைய சிலைகள் தமிழ்நாட்டு வீதிகளில் தரிகட்டு கிடந்த மக்களுக்கு அவன் தலைவனாக விளங்க வேண்டும். ஆனால் அவருக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள், அண்ணனை சுரண்டி கொடுக்கக்கூடியவர்கள், அண்ணனின் உழைப்பை சுரண்டி கொடுத்தவர்கள் யாரு தலைவனாக முடியும்? தலைவர் சொல்றாரு, தலைவனை உருவாக்குவோம், தலைவனை உருவாக்குவோம். எந்த தலைவனா இங்கே உருவாகல. அதான் பிரச்சனை. நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளர், ஒரு வழக்கறிஞர், உற்று நோக்குறீங்கல்ல. நான் கேள்விப்பட்டேன் நீங்களே விடுதலை சிறுத்தைகளில் இணைந்ததாக. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்ப இதுவரை நீங்கள் பார்த்தது என்ன? அடுத்த தலைமை யார் அண்ணனுக்கு பிறகு? அண்ணனை, அண்ணன் நான் இருக்கிறேனே, நானும் பேசுகிறேனே, நானும் மக்களை போய் சந்திக்கிறேன் அப்படின்னு யாராவது வந்திருக்காங்களா? அந்த மாபெரும் தலைவனை பாதுகாக்க வேண்டிய இடத்துல தான் தொண்டை நிற்கும். சீமான பாதுகாக்காமல் போ, அது ஒரு தலைவன் இல்லை, அது வேற. ஆனால் அற்புத தலைவனை பாதுகாப்பதற்கு பின்னால் எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர். அவங்களாம் என்ன வேலை செய்கிறான்னு எனக்கு தெரியும். சொன்னால் வெக்கம் வேண்டாம்.